இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோவிலம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா செல்போன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கங்க்ராட்ஸ் ப்ரோ, நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. இது சென்னையில எத்தனை பிரான்ச் ப்ரோ? இது வந்து நமக்கு சென்னையில 8th பிரான்ச் கோவிலம்பாக்கம். செல்போன் டாக்டர் வந்து எப்பவுமே தெரியும் குவாலிட்டியான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்టిక్యులரா இந்த ஏரியால ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? சவுத் சைடுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவுட் OMR. சோ நம்ம அந்த இடத்துல பாக்குறப்ப கஸ்டமரோட வாக்கிங்ஸ் அங்க அதிகமாவே இருக்கு. அதாவது அங்க வாண்ட் இருக்கு. தாம்பரம் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். மேடவாக்கம், மணிப்பாக்கம் இதெல்லாம் கவர் பண்றப்ப பாக்குறப்ப இந்த இடம் பெட்டரா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா சேம் டே டெலிவரி வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணிட்டீங்களா இல்ல ஏதாச்சும் வர்க் போயிட்டு இருக்காங்க? வெளிய எல்லாம் பேனர்ல அடிச்சிட்டு இருக்கீங்க. பேசிக்கலி ஓபன் பண்றது ஓபன் பண்ணியாச்சு. அதாவது நீங்க 13 தான் ஓபன். நான் அந்த ப்ராசஸ் வெளியில பண்ற பிராண்டிங் ஒர்க்லாம் இன்னும் முடியல. இன்சைட் பிராண்டிங் எல்லாமே நம்ம முடிஞ்சாச்சு. இது மட்டும் இல்லாம இங்க கோவிலம்பாக்கம் ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஆஃபர், ஓபனிங் ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. அத வந்தோட பார்த்த வெளிய ஏதோ மொபைல் சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஏதோ போட்டுருக்கீங்க. ஆமா, மொபைல் சர்வீஸ் ஃப்ரீ தான். இட் மீன்ஸ் வந்து என்னன்னா, நம்ம வந்து நம்மள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வந்து கேட்டு எவ்வளவு ரூபாய் இதுக்கு எவ்வளவு மாத்தணும் அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் வைக்க கூடாது. எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல எடுத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்லயே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம ஆப்ல ரேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல கஸ்டமர் பாத்துக்கலாம். இப்போ எப்படின்னா வெப்சைட்லயோ ஆப்லயோ ரேட் ஒன்னு பாக்குறாங்க. அந்த ரேட்ல என்ன ஸ்பேர் சார்ஜ் அதை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைலுக்கு சர்வீஸ்க்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் 3 days, 13, 14, 15, Friday, Saturday, Sunday. அதுவும் கோவிலம்பாக்கம் பிரான்ச் மட்டும் தான், எல்லா பிரான்ச்லயும் கிடையாது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோவிலம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா செல்போன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சென்னையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் நம்ம வீடியோ தனித்தனியாவே போட்டிருக்கோம். புதுசா பாத்தீங்கன்னா கோவிலம்பாக்கத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா மேடவாக்கம் மெயின் ரோட்ல தான் இருக்கு. கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை தான். சத்யா ஷோரூம் இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட் இருக்கு. மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செல்போன் டாக்டர் வந்து எப்பவுமே தெரியும் குவாலிட்டியான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களோட மொபைல் ஆப் இருக்கு. அதுலயே நம்மளுக்கு அந்த சர்வீஸ்க்கு உண்டான காஸ்ட், ஸ்பேர்ஸ் காஸ்ட் எல்லாமே அதுலயே இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு இங்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா சேம் டே டெலிவரி வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரான்ச்ல வந்து சேம் டே டெலிவரி பண்றாங்களா இல்லையா அதுவும் நம்ம கேட்டலாம். ஏன்னா நம்ம எடுத்த வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான லொகேஷன்ல எடுத்திருப்போம். அதனால வந்து சேம் டே டெலிவரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிலம்பாக்கம் வந்து கொஞ்சம் அவுட்டரு. இங்க அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்றாங்களா இல்லையா அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து என்ன மாதிரி சர்வீசஸ் வந்து பண்றாங்க, இல்ல இங்க ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்களா அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க கோவிலம்பாக்கம் ஏரியா மக்களுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஆஃபர், ஒரு ஓப்பனிங் ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. 3 நாள் செப்டம்பர் 13, 14, 15 இந்த 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா பாப் சாக்கெட் 3 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் வந்து. அப்புறமா டெம்பர் கிளாஸ் வந்து 16 ரூபாய். அப்புறம் பிராண்டட் கேபிள் பாத்தீங்கன்னா 14 ரூபாய். இயர்போன் பாத்தீங்கன்னா 14 ரூபாய். இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான், செப்டம்பர் 13, 14, 15 3 நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து ஓப்பனிங் ஆஃபருக்காக கொடுக்குறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த கோவலம்பாக்கம் மக்களுக்கு தான் இது கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மொபைல் சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேருக்கு மட்டும் தான் காஸ்ட். இதுவும் என்னன்னு உள்ள போய் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் நியூ ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பக்கத்துல ப்ரோ இருக்காரு. ஹை ப்ரோ. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன். நீங்க ப்ரோ? எஸ் முரளி, அல்ஹம்துலில்லாஹ். சோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. பிரான்ச்சஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. இது சென்னையில எத்தனை பிரான்ச் ப்ரோ? இது வந்து நமக்கு சென்னையில 8th பிரான்ச் கோவிலம்பாக்கம். ஆமா, ஓகே. சோ பர்టిక్యులரா இந்த ஏரியால ஓபன் பண்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இதுக்கு முன்னாடி பிரான்ச்சோட வீடியோ போட்டிருப்போம். அது OMRல போட்டோம். கரெக்ட். அதாவது சவுத் சைடுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவுட் OMR. சோ நம்ம அந்த இடத்துல பாக்குறப்ப கஸ்டமரோட வாக்கிங்ஸ் அங்க அதிகமாவே இருக்கு. அதாவது அங்க வாண்ட் இருக்கு, சர்வீஸ்க்கு தேவை இருக்கு. சோ அப்படி பாக்குறப்பதான் அந்த சவுத் சைட்லயே நம்ம வேற எங்கேயா வரலாம். அது அட் சேம் டைம் நம்ம தாம்பரம் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். மேடவாக்கம், மணிப்பாக்கம் இதெல்லாம் கவர் பண்றப்ப பாக்குறப்ப இந்த இடம் பெட்டரா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. மற்ற இடத்துல மெட்ரோ ஓடிட்டு இருக்கு. சோ நம்ம அங்க ஓபன் பண்றதை விட இந்த இடத்துல ப்ராஜெக்ட் முடிஞ்ச மாதிரி இருக்கு. சோ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் ப்ரோ. இப்போ இந்த ஷாப் வந்து ரீச் பண்ணனும் அப்படின்னா எப்படி ப்ரோ நம்ம வரணும்? இது வந்து மேடவாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. கோவிலம்பாக்கம் ஏரியா. இது வந்து நம்ம பார்த்தோம்னா சத்யான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். ஆமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இல்ல இன்னுமே நல்லா சொல்லணும்னா இதுதான் வந்து கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல தான் நமது ஸ்டோர் லொகேட்டா இருக்கு. HDFC பேங்க் நம்மளோட பில்டிங்லயே இருக்கும். அப்போலோ பார்மசி நம்ம பில்டிங்லயே இருக்கு. சோ அப்போலோ பார்மசி, HDFC இதெல்லாமே லேண்ட்மார்க் ஸ்டோர் இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணிட்டீங்களா இல்ல ஏதாச்சும் வர்க் போயிட்டு இருக்கா? வெளிய எல்லாம் பேனர்ல அடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம பேசிக்கலி ஓபன் பண்றது ஓபன் பண்ணியாச்சு. அதாவது நீங்க 13 தான் ஓபன். நான் அந்த ப்ராசஸ் வெளியில பண்ற பிராண்டிங் ஒர்க்லாம் இன்னும் முடியல. இன்சைட் பிராண்டிங் எல்லாமே நம்ம முடிஞ்சாச்சு. அட் சேம் டைம் நம்ம 3 நாளைக்கு இந்த ஸ்டோருக்கு வந்து ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்தோட பார்த்த வெளிய ஏதோ மொபைல் சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஏதோ போட்டுருக்கீங்க. ஆமா, மொபைல் சர்வீஸ் ஃப்ரீ தான். இட் மீன்ஸ் வந்து என்னன்னா, நம்ம வந்து நம்மள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வந்து கேட்டு எவ்வளவு ரூபாய் இதுக்கு எவ்வளவு மாத்தணும் அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் வைக்க கூடாது. எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல எடுத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்லயே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம ஆப்ல ரேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலயே கஸ்டமர் பாத்துக்கலாம். இப்ப எப்படின்னா வெப்சைட்லயோ ஆப்லயோ ரேட் ஒண்ணு பாக்குறாங்க.
அந்த ரேட்ல என்ன ஸ்பேர் சார்ஜ் அதை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைலுக்கு சர்வீஸ்க்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் 3 days 13, 14, 15 Friday, Saturday, Sunday. அதுவும் கோவிலம்பாக்கம் பிரான்ச்சுக்கு மட்டும் தான், எல்லா பிரான்ச்லயும் கிடையாது. சோ இதுல வந்து நீங்க எப்படி ரேட் வந்து நீங்க ஏத்தி இறக்குவீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரேட்ன்றது இன்க்ளூசிவ் ஆஃப் சர்வீஸ் சார்ஜ் தான். எல்லா ஸ்டோருக்கும் அது பொருந்தும். ஆனா இந்த ஸ்டோருக்கு மட்டும் சர்வீஸ் சார்ஜ் இல்லாம அந்த இதை சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதான் மொபைல் சர்வீஸ் ஃப்ரீ ஃபார் 3 days. ஓகே, சோ 3 days வந்து மொபைல் சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பேர் வந்து ஸ்பேருக்கு மட்டும் பே பண்ணணும். அது இல்லாம வேற ஏதோ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஏதோ பிராண்ட்? அது இல்லாம கஸ்டமர் வாக்கிங்ஸ்க்காக நம்ம வந்து ஹெட்போன் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான இதுல பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒன்லி ஃபார் இந்த கோவிலம்பாக்கம் ஏரியா பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா லாங்ல இருந்து வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது யாருக்குமே. சோ இத இந்த கோவிலம்பாக்கம் ஏரியா மக்களுக்கு மட்டும் போடணும் அப்படின்றதுக்காக. மத்தபடி மொபைல் சர்வீஸ்ன்றவங்க திடீர்னு எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க போய் நான் எதுக்கு சர்வீஸ் சார்ஜ் போய் பண்ணணும், இங்க வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வரலாம். ஆனா கோவிலம்பாக்கம் ஸ்டோர்ல மட்டும் தான் அவைலபிள். ஓகே, இந்த ஸ்டோர்ல என்னென்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? மத்த ஸ்டோர்ல பண்ற மாதிரி இங்கேயும் பண்றீங்களா, இல்ல இங்க ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணுவீங்க? இந்த ஸ்டோர் எல்லா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், சிப் லெவல்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதே சேம் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். பேசிக்கலி வந்து என்னன்னா ஒரு சில ஸ்டோருக்கு வந்து பிக்கப் அண்ட் டிராப் நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் OMR ஸ்டோர்ல பிக்கப் அண்ட் டிராப் இது பண்ணா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கோவிலம்பாக்கம் ஏரியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் பிக்கப் அண்ட் டிராப் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். ஓகே, ஃப்ரீயா ப்ரோ. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க மொபைல் ஆப் சொல்றீங்க, மொபைல் ஆப்லயே நம்மளுக்கு எல்லாமே ஸ்பேர்ஸ், சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே அதுல டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த மொபைல் ஆப் எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பார்ப்பாங்க, சோ அவங்களுக்கு அந்த மொபைல் ஆப் பத்தி தெரியும். பேசிக்கலி தி செல்போன் டாக்டரை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஆப் இருக்கு, at the same time வெப்சைட்டும் இருக்கு. சோ மொபைல் ஆப் பண்ணவனா நிறைய பேர் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ள வைக்கமா, Amazon, Flipkart ஆப்பே டவுன்லோட் பண்றது இல்லப்பான்னு சொல்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க. சோ ஆப் தேவைப்படுறவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நீங்க உள்ள போய் பார்க்கலாம். இல்ல நான் ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னா www.cellphone.co.in இல்லன்னா கூகுள்ல போய் தி செல்போன் டாட் டைப் பண்ணாலே நம்மளோட லிங்க் தான் முன்னாடி வந்து நிக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணாலே வெப்சைட் பேஜுக்குள்ள போயிடும். வெப்சைட் பேஜ் உள்ள போனோம்னா அது ஆப்பா கன்வெர்ட் ஆயிடும். சோ நம்ம அப்படிதான் அதை கிரியேட் பண்ணிருக்கோமே. சோ அவங்க அதுல போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாடலை செலக்ட் பண்ணலாம். அதுல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பிராண்ட்ல என்ன மாடல்ல எவ்வளவு ஸ்பேர் ஆகும் எல்லாத்தையுமே அவங்க பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் ஆகும், எவ்வளவு காஸ்ட் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியா ஆகணும், வீட்ல இருந்தே பாத்துக்கணும். சும்மா டைம் பாஸ் கூட என் போன் உடையவே இல்லை, டிஸ்பிளே உடஞ்சா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கூட அவங்க செக் பண்ணிக்கலாம். எனி டைம் உள்ள போனாங்கன்னா அதுல எவ்வளவு ரேட் இருக்க போகுது அதை பார்த்து முடிச்சோம்னா அதுலயே போயிட்டு அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணா நம்ம டீம் போயிட்டு அதை பிக்கப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி திருப்பி அவங்க டெலிவரியே பண்ணுவாங்க. இல்ல நான் என் போன் தான் எல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன், என் போன் நான் தான் எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஸ்டோர் லொகேஷன்ஸும் இருக்கு. அந்த நம்ம வெப்சைட்டோ ஆப்லயோ போயிட்டு அவங்க ஸ்டோர் லொகேட் பண்ணி அந்த ஸ்டோருக்கே அவங்க டைரக்டா போயிட்டு சர்வீஸ் கையோடய பண்ணி வாங்கிட்டு வரலாம். சோ இது எல்லாமே நம்ம வந்து எதுக்காக வச்சுக்கணும், கஸ்டமருக்கு நம்ம இந்த சர்வீஸை காம்ப்ளிகேஷன் ஆக்கிட கூடாது. ஏன்னா ஒரு போன் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அந்த போன் தான் நல்லா ஜாலியா மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிப்பேர் ஆனவனா அதுவே ஒரு கஷ்டம், அதுக்கு மேல சர்வீஸ் பண்றதுக்கு அவர் இன்னொரு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஈஸி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம். கஸ்டமரும் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. சோ நம்ம ஆப் எப்படி போயிட்டு இருக்கு, ஆப் வெப்சைட் இதெல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னுமே நல்லா போறதுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் தான் இருக்குமா, இல்ல பழைய மாடல்ஸ் எல்லாமே இருக்குமா? பேசிக்கலி ஒரு ஆப்போ வெப்சைட்டோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அது அவங்க ஆசைப்பட்டு ரெடி பண்ணுவாங்க, அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நமக்கு இதுக்குன்னு தனி டீம் வச்சிருக்கோம். இந்த டீமோட ஒர்க் என்னன்னா ரெகுலரா அதுல ரேட் அப்டேட் பண்ணுவாங்க, அதுல இருக்க பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, வர்ற ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர் கூப்பிட்டு பேசுவாங்க. சோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனில எப்படி ஒரு ஆப் வந்து Flipkart Amazon அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ சோ அதே சேம் இதுல நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிடுவோம். இதுக்குன்னு தனி ஒரு டீமே வச்சிருக்கோம். சோ அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவுமே நியூ மாடல் லேட்டஸ்ட் மாடல் ஆல்மோஸ்ட் அதுல இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் அதுல அவைலபிள் இருக்கும். என்கொயரி கூட அவங்க பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணலாம். சோ இது மாதிரி இதுல வந்து பண்ணா கூட உடனே அவங்களுக்கு அதுக்கு சாட்க்கு ரிப்ளை வரும். சோ என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிய முடியாதது எதுவுமே இருக்காது நம்ம இதுல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்க எல்லா ஸ்டோர்லயும் பாத்தீங்கன்னா பெரம்பூரா இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேட்டா இருக்கட்டும், அன்னைக்கு அந்த சேம் டேவே நீங்க டெலிவரி பண்ணிடுவீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் அங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர், இங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதே சேம் டே டெலிவரி இங்க பண்றீங்களா இல்ல எப்படி ப்ரோ? பேசிக்கா நாங்க என்ன நினைப்போம்னா இந்த செல்போன் டாக்டர் அப்படின்னு சொன்னா அதை கஸ்டமர் எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னா அவங்க சேம் டேல கொடுப்பாங்க, அதுதான் செல்போன் டாக்டர் அப்படின்னு இருக்கணும்ன்றதுக்கு தான் நாங்க எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு 90% நாங்க இது சேம் டேல டெலிவரி பண்ணிருக்கோம். எனி சர்டன் கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மொபைல் ரெக்கவரே பண்ண முடியாத டைம்ல தான் அது வந்து 1 or 2 days டைம் எடுத்துக்குமே தவிர நம்மளோட லாஜிக்கே சேம் டே டெலிவரி தான். சோ கஸ்டமர் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. கஸ்டமருக்கு நான் பண்ற சர்வீஸ் அதுதான். எத்தனையோ பேர் மொபைல் கடை வச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் சர்வீஸ் பண்றாங்க, யார்ட்டாலும் போய் சர்வீஸ் பண்ணலாம். பட் இங்கேயே வரணும், அவங்க சேம் டேல சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, குவாலிட்டியா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, வித் வாரண்டியோட கொடுப்பாங்க. எனக்கு அது சொல்லணும், அதுதான் எனக்கு வேணும். சோ அதனால இங்க இல்ல
நான் இதுல இருந்து மேல்மருவத்தூர் தாண்டி நீங்க சொன்ன மதுரை திருச்சி எங்க வச்சாலும் சேம் டே தான் டெலிவரி கொடுப்போம். சோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். சேம் டேல 2 ஸ்லாட் கொடுப்போம். யாராவது ஒருத்தவங்க 2 மணிக்குள்ள வந்து மொபைல சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் 5 o'clock குள்ள மொபைல் டெலிவரி ஆயிடும். அதுவே 7 o'clock ஈவினிங் சப்மிட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நைட் 10 o'clock குள்ள டெலிவரி ஆயிடும். இது எல்லா கடையில இருக்கிற சேம் ஸ்லாட் தான். இதுதான் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றோம். இதுக்குன்னு தனியா டெலிவரி டீம் வச்சிருக்கோம். சோ அவங்களை டெடிகேட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணி இதெல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே எல்லா ஸ்டோர்லயும் இந்த ஃப்ளோ வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாம நடந்துட்டு இருக்கு. அது இங்கேயுமே நடக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. மேஜரா போறது பாத்தீங்கன்னா அந்த OCA கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது, அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில கொடுக்குறாங்க. நீங்க ஸ்டார்டிங்லயே 699 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஆஃபர் இப்போ உங்க இதுல இருக்கா இல்ல எப்படி ப்ரோ? அந்த OCA பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கலி ஓசியன் சொல்றதை விட டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற கிளாஸ், அது ஓசியன் நம்மளோட டேர்ம், சோ கஸ்டமருக்கு தெரியாது. சோ டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற கிளாஸ் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செப்பரேட் பண்ணி மாத்தி தரது. இத நம்ம வந்து ஒரு 4 years பேக் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மோஸ்ட்லி வீடியோஸ்லாம் பெருசா தமிழ் சேனல்ல இல்ல. நம்ம தான் ஸ்டார்டிங்ல போட்டுட்டோம். 899 போட்டோம். இப்போ 699, அப்ப ஸ்டார்டிங்ல 899 போட்டோம். 4 years அதுக்கப்புறம் இப்போ நம்ம அட்வர்டைஸ்மென்ட்ல 899 கிராஸ் பண்ணிட்டு 699 அப்படின்றது நம்ம கொடுத்திருக்கோம். சோ 699க்கு அந்த கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்குமே எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோவிலம்பாக்கம் பிரான்ச்லயும் அது நடக்கும். அது இருக்கு அந்த ஆஃபர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு OCA பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் அது இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது. டிஸ்பிளே உடைஞ்சதுன்னா மேல இருக்கிற கிளாஸ் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பெரம்பூர்ல எடுக்க போது மட்டும் தான் எனக்கு அது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா OCA கிளாஸ் நிறைய பேர் அது ஆஃபர். கரெக்ட் ப்ரோ சொல்ற மாதிரி OCA கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது நாங்க கிடையாது. நீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆஃபர் நாங்க இன்வென்ட் பண்ணோம். எனக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சது உங்ககிட்ட வந்தா தெரிஞ்சது. அவங்க எனக்கு நிறைய பேர் டிஸ்ப்ளே மாத்துவாங்க. கரெக்ட், டிஸ்ப்ளே மாத்துவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருச்சு. பட் எங்க சீப்பா கிடைக்கும் அப்படி பாப்பாங்க. பட் சீப் பாக்குறதை விட அது முக்கியமான குவாலிட்டியா பண்றது. அதுல வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ OCA பண்றதுக்கு வராங்க. அதுல ரிஸ்க் ரொம்ப மினிமல் இருக்கும். அந்த மினிமல்ல ரிஸ்க்ல டிஸ்ப்ளே இன் கேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து டிஸ்பிளேல ஒரு பேட்ச் வச்சோ ஒரு கோடு வச்சோ இல்ல பபுள் வச்சோ அப்படியே டெலிவரி பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இல்ல பர்ஃபெக்ஷன் வரும் அப்படி வராதுன்னு சொல்லி நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுமே ஆச்சுன்னா நம்ம கஸ்டமர் சொல்றது டிஸ்பிளே மாத்திக்கலாம், நீங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் பாக்குறாங்கன்னா இல்ல எதுவுமே அவங்களுக்கு ஃபிளா இருக்க கூடாது. எல்லாமே நல்லா தான் சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். சோ பேசிக்கலி நம்ம சைடுல இருந்து பண்றப்போ 90% எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் பை சான்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல அது வந்து போயிடுச்சு டிஸ்பிளே போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்பிளே மாத்தி கொடுக்கலாம். அதனால போகும். அதான் நீங்க சொன்னீங்கல்ல சம்டைம்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால போறதுக்கு வாய்ப்புன்றது வந்து இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் ப்ராசஸ் தான். மேனுவலா அது த்ரெட்டிங் சொல்லுவாங்க. கழட்டுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அதை மிஷின்ல போட்டு நம்ம வந்து லேமினேட் பண்ணுவாங்க, ரீபபிள் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க பபுளை ரிமூவ் பண்றது. அது பண்றப்ப சம்டைம்ஸ் ஹீட் இஷ்யூனாலயோ இல்ல ஆல்ரெடி கீழே விழுந்து உடையறப்ப உள்ள இம்பாக்ட் சின்னதா ஆயிருக்கும். அது கழட்டுற வரைக்கும் ஒன்னும் ஆகாது. மிஷின்ல போடுறப்ப அந்த இம்பாக்ட் கொஞ்சம் நல்லா பிரஸ் ஆகும். அந்த மிஷின் பிரஸ் ஆகிறதுனால அது இம்பாக்ட் கொஞ்சம் நல்லா அடிபட்டு இருந்துச்சுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவுமே ரொம்ப மினிமல் சான்ஸ் தான். நம்ம 100 டிஸ்பிளே பண்றோம்னா ஒரு 95 டிஸ்பிளே நல்லதா ஒரு 5 டிஸ்பிளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நம்ம டிஸ்பிளே மாத்திக்கிறது நல்லது. அதே நான் திருப்பி இல்ல கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல பேட்ச் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே யூஸ் பண்றேன்னா அது எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அது கஸ்டமருக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைட்ல இருந்து எது போனாலும் பர்ஃபெக்டா போகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ செல்போன் டாக்டர் வந்து ஐனவரம் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நீங்க ஐபோன் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேபி எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் நீங்க பண்ணுவீங்க, அது நான் எதுவுமே சொல்ல வரல. பட் இந்த ஷாப்ல வந்து சர்வீஸ் வந்து நீங்க எப்படி ஐபோனுக்கு வந்து ஸ்பெஷலா பண்றீங்களா எப்படி ப்ரோ? பேசிக்கலி நமக்கு ஸ்பெஷல் டெக்னீஷியன் ஃபார் ஐபோனுக்குன்னு தனியா நம்ம ஹப்ஸ் வச்சிருக்கோம். அதுல இருக்காங்க. சோ எல்லா ஸ்டோர்லயுமே நம்ம ஐபோன் அப்படின்னு தனிப்பட்ட பிரிச்சுலாம் பாக்குறேன். எல்லா ஸ்டோர்லயுமே பண்ணுவாங்க. நீங்க சொன்ன ஒரு சில ஸ்டோர் ஐபோனுக்கு ஸ்பெஷாலிட்டி ஸ்டோரும் நம்ம வச்சுதான் இருக்கோம். இந்த ஸ்டோர்லயும் ஐபோன் சிப் லெவல்ல எல்லா பிராண்டும் எல்லாத்தையுமே பண்ற இடம் தான் இதுவுமே. சோ கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் தான். எல்லாம் ஆபீஸ் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிளஸ் இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா அப்பர் மிடில் கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க வச்சிருக்க மொபைல்ஸ்மே கொஞ்சம் ஹை கிளாஸ் மொபைல், லைக் நீங்க சொன்ன மாதிரி ஐபோனோ கூகுள் பிக்சலோ இந்த மாதிரி மொபைல்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி மொபைல்ஸ் இருந்தாங்கன்னா சில பேர்ட்ட கொடுத்தா இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா, இல்லனா நம்ம மொபைல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம இதுல ஸ்பெஷாலிட்டியா இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவங்க வந்தாங்கன்னா தாராளமா சேம் டேலே டெலிவரி வாங்கிக்கலாம். அட் சேம் டைம் உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி ஆஃப் ஸ்பேர்ஸும் கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட ஓன் பிராண்ட் ஏதாவது போடுறாங்கன்னா அதுல அவங்களுக்கு வித் வாரண்டி வரையும் கிடைக்கும். சோ எல்லா ஸ்டோர்லயும் மட்டுமே இந்த ஸ்டோர்லயும் ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஹை கிளாஸ் பிரீமியம் மொபைல்ஸ். ஓகே ப்ரோ, எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு வீடியோ முடிக்க போது வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர் பிளான் பத்தி கண்டிப்பா பேசுவோம். இப்போ இந்த வீடியோல லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் ஏதாச்சும் இருக்கா, அது நம்ம மக்கள் கூட ஷேர் பண்ணுங்க. பேசிக்கலி முரளி ஒரு வாடி போறப்ப அடுத்த பிளான் என்ன, வந்த விஷயத்தை விட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு போயிட்டு நான் பாத்திருக்கேன். சோ அதே மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் பிளான் எப்பவுமே நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்றது, கஸ்டமருக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடா இன்னுமே ஈஸியா நம்ம சர்வீஸ் எடுத்துட்டு போய் சேர்க்கிறது. சரியா? சோ இதுமே நெக்ஸ்ட் நீங்க ஸ்டோர்ஸ் வருவீங்க. அது இல்லாம ஒரு பெரிய ஃபியூச்சர் பிளானா உங்களுக்கு நான் சொல்லணும்னா
ஃபியூச்சர் பிளான் சொல்ல ஒரு ஹிண்ட் வேணா சொல்றேன். நம்மளோட ஆனுவல் மீட்டிங் வர்ற இயர் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆனுவல் மீட்டிங்ல ஒரு 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 பெரிய விஷயம், அதாவது இது வரைக்கும் சர்வீஸ் ஃபீல்ட்ல யாருமே எடுத்துட்டு வராத ஒரு விஷயத்த நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இது மொபைல் சர்வீஸ்ல யாருமே பண்ணாததா இருக்கும். இவர் பண்றாரு அவர் பண்றாரு அப்படின்னு இருக்க கூடாதுன்றது மாதிரி இருக்கும். இது பண்ணோம். கடைசியா நம்ம ஆப்போட லான்ச்சுக்கு நீங்க வந்து அந்த ஹோட்டல்ல சைத்தூன் சிக்னேச்சர்ல வந்திருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இந்த மீட்டிங் நடக்கும். அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க. அப்போ உங்களுக்கு எதுன்னு தெரியும். சோ அந்த சேம் டைம் நம்ம அப்ப கஸ்டமருக்கும் சொல்லலாம். அதாவது என்னோட இந்த வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்லல என்ன விஷயம்ட்டு. சோ ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது நடக்கும். இது வந்து கஸ்டமருக்கு அந்த சர்வீஸை இன்னுமே எவ்வளவு ஈஸியா ஆக்குறது அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். சோ வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது வேற லெவல்ல தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ உங்க ஷாப்போட டைமிங்ஸ் சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம எல்லா ஷாப்போட டைமிங்கும் மார்னிங் 10 to ஈவினிங் 10. செல்போன் டாக்டரே காலைல 10க்கு திறப்பாங்க, 10க்கு மூடுவாங்கப்பா. அதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு இருக்கணும். எல்லா 7 days இருக்கும், எல்லா 365 days இருக்கும். எந்த நாளும் நமக்கு லீவு கிடையாது, எந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு லீவு கிடையாது. அப்ப யாருக்குமே லீவ் தராம குடும்பம் பத்திக்கலாம் இல்ல. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மேன் பவர் வச்சிருக்கோம். நம்ம ரொட்டேஷனல் பேசிஸ்ல எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம். சோ அதனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபுல் ரிசோர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஆல் டேஸ் நம்ம ஓபன்ல இருக்கும். சோ கஸ்டமருக்கு எப்பவுமே நம்ம சர்வீஸ் அவைலபிளா இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஓகே, எனிவே thank you முரளி for your kind support. at the same time முரளி வந்து நம்ம மாதிரி நான் எத்தனையோ பேர் இப்ப எனக்குமே இது ஒரு வீடியோல ஒரு சின்ன விஷயம், ஒரு ஷர்ட் தேவைன்னா நான் முரளி என்ன ஷர்ட் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு போய் பார்ப்போம். இல்ல ஜிம்முக்கு போலாம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம் முரளி என்ன சொன்னாரு அதுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பொறுத்து நான் நிறைய ஜெனியூனான விஷயம் பாக்குறேன். சோ உங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் அதுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை யூடியூபர்ஸ் கொஞ்சம் ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ at the same time நீங்க போறது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு, சொன்ன ஆஃபர் சொன்ன இடத்துல கிடைக்குது அப்படின்றத உங்களோட மத்த வீடியோஸையும் நான் பாக்குறேன். மோஸ்ட்லி வீடியோ பார்க்க மாட்டேன், உங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்து அது மூலியமா நானும் ஒரு சில பொருள் எல்லாம் போய் வாங்கியிருக்கேன். சோ அதனால முரளிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் 2 lakh சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் சீக்கிரமா. ஓகே, இனிமே நீங்களும் இதே மாதிரி பிரான்ச்சஸ் மேல பிரான்ச்சஸ் போட்டுட்டு போனோம். கூடிய சீக்கிரமா தமிழ்நாட்டுல கூட நீங்க பிரான்ச்சஸ் போடணும். இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நான் ஹீரோயினை வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ முரளி, தேங்க்யூ.